ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மண்ணிடித்த எக் தான். அது எப்படி செய்யலாம், அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள், செய்முறை எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல நான் 3 கப் அரிசி எடுத்துக்க. பிரியாணி அரிசி, இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது எப்போ நீங்க ஊற வைக்கணும்னா, சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் காய்கறி எல்லாத்தையும் நறுக்கிட்டு, அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டு ஃபைனலா அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசிய 2 தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஃபைனலா ஒரு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி தான் வைக்கணும். பிரியாணி அரிசி ஊறுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா அரிசி உடையும். அப்படியே உடைஞ்ச அரிசி போட்டீங்கன்னா பிரியாணி குழஞ்சு போயிடும். அதனால அரிசி ஊறுறதுக்கு முன்னாடி நல்லா 2 தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோம்ல அந்த தண்ணியை ஊத்தி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி நல்லா தண்ணியை இருத்துட்டு ஃபைனலா நீங்க பிரியாணி நம்ம பிரியாணிக்கு ஊத்துவோம் இல்லையா தண்ணி, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊத்த சொல்லியிருக்கேன். இப்ப நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4.25 கப்பு இல்ல 4.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த தண்ணியை இப்பவே ஊத்தி ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அரிசி ஊறின தண்ணியே நீங்க அப்படியே அந்த பிரியாணியில ஊத்தும் போது ஃபைனலா செம்மையா இருக்கும் ஃப்ளேவரு, பிரியாணி அரிசியோட ஃப்ளேவரு. இப்ப பாருங்க, பிரியாணி தாளிக்க தேவையான பிரியாணி இலை, மராத்தி மூக்கு, கல்பாசி, 2 பச்சை ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம் எல்லாம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு ஜீரகம் வேணாம்னா நீங்க விட்டுறலாம். அப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இத கலந்து விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருங்க. இது ஊற வச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணணும். வெஜிடபிள்லாம் கட் பண்ணி பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்க எடுத்து வச்சுட்டு அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி தான் அரிசி கழுவி ஊற வைக்கணும். நீங்க முன்னாடியே அரிசி கழுவி ஊற வச்சிட்டீங்கன்னா அரிசி ரொம்ப நேரம் ஊறிச்சுனாலும் பிரியாணி குழஞ்சிரும். அதனால அது பார்த்துக்கோங்க. அரிசி மட்டும் ஃபைனலா ஊற வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை கிளீன் பண்ணி நான் சொன்ன மசாலா எல்லாம் போட்டு தடவி வச்சுக்கோங்க. அப்புறம் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், பிரியாணி பாத்திரம். 1 கிலோ பிரியாணி செய்யற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன், 3 கப் அரிசி போட்டிருக்கேன். இப்ப எல்லாம் சேர்ந்து நமக்கு 1 கிலோ பிரியாணிக்கு மேலதான் கிடைக்கும். அதனால 1 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் நல்லா பிரியாணி பாத்திரம் காஞ்சதும் 100ல இருந்து 120 ml ஆயில் விட்டுக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன். நீங்க சன்ஃப்ளவர் ஆயிலே விட்டுக்கோங்க, பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுல ஃப்ளேவர் எதுவும் வராது. கடலை எண்ணெயில கூட பிரியாணி செய்யலாம், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் இப்ப சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, நான் எடுத்து வச்ச பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, கல்பாசி, மராத்தி மூக்கு எல்லாமே போட்டுக்கிறேன். ஜீரக சோம்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க. நான் எங்க வீட்டுல குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடுறதுனால ஜீரக சோம்பு ஆட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஜீரணத்துக்காக. உங்களுக்கு வேணும்னா அதை சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாவே சூப்பராகவே இருக்கும். இல்ல வேண்டாம்னா அதை விட்டுருங்க, மற்றது எல்லாம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபைனலா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நீங்க செய்யும் போது அடுப்பு மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டை லவங்கம் எல்லாம் ஃபுல் ஹீட்ல வச்சு போட்டீங்கன்னா கரிஞ்சு போயிடும். மீடியம் ஹீட்ல வச்சு இப்போ பிரியாணி வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, அது 4 பெரிய வெங்காயத்தை நீல நீல வாக்குல நம்ம ராணியன் ரைத்தா கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி மெலிசா நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க. சோ தட் வதங்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்டும் நல்லா இருக்கும். பிரியாணில வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, குழந்தைங்க அழகா சாப்பிட்டுருவாங்க.
பாருங்க. இப்போ இந்த சமயம் நீங்க வந்து அடுப்ப வந்து ஃபுல் ஹீட் வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஃபுல் ஹீட் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நான் டிஷ்ஷுக்கு தேவையான முழு உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம சிக்கன்ல உப்பு போட்டு ஊற வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. எவ்ளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ, அதே மாதிரி அ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க. எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட அதுல ஒரு கறி ஊற வைக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். இப்போ வந்து 1 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். ஆக மொத்தம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். நான் சொல்றது சின்ன டீஸ்பூன் அளவு உப்பு. நீங்க டேபிள் ஸ்பூன்ல போட்டுறாதீங்க. பெரிய ஸ்பூன்ல சின்ன டீஸ்பூன் இருக்கும் இல்லையா? அதுல 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதுவே போதும். நல்லா பாருங்க. ஃபுல் ஸ்பீட்ல வச்சுக்கோங்க அடுப்ப. ஃபுல் ஸ்பீட்ல வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரவுன் கலர்ல மாறி வந்ததும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 2 ஸ்பூன் கறி ஊற வைக்கும் போதே போட்டிருக்கோம். அதனால இதுல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா போதும். இல்ல உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி ஆஞ்சி வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் அது கூட கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப செய்யும் போது நீங்க ஃபுல் ஹீட்லயே வச்சு செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாம. பாருங்க ஒரு ஒரு பொருள் போட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் குழந்தை சாப்பிடணுன்றதுனால. நீங்க வந்து இன்னும் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் 3 பெரிய தக்காளி எடுத்து அதுவும் நீள நீளமா மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஜூஸோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தக்காளிய போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நீங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? நம்ம ஊத்துன எண்ணெய்லாம். இப்போ ஒரு ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சிக்கன்ல போட்டிருக்கோம். இன்னொரு 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடையில நிறைய பிராண்ட் இருக்கு. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்க என்ன பிராண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுல வந்து இதை தவிர வேற எந்த ஃபுட் கலரோ வேற எதுவும் ஆட் பண்ணல. நீங்க கலருக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட ஒரு 1/4 ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது காரம் இருக்காது. காஷ்மீரி சில்லி நல்லா கலர் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கன்ல 2 ஸ்பூன் தயிர் ஊத்துறதுனால இதுல நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தயிர் விட்டுக்கிறேன். தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிரே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம ஊத்துன மசாலா, தயிர் எதுவுமே தெரியல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்திருக்கு தெரியுதுங்களா? இப்போ நீங்க மேரினேட் பண்ணி ஊற வச்சிருக்கீங்களா 1/2 மணி நேரம். அந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஒரே தடவையா கொட்டிடாதீங்க. ஏன்னா ஹீட் வந்து கம்மியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் லெக் பீஸையும் கொஞ்சம் பிரெஸ்ட் பீஸும் எடுத்திருக்கேன். இங்க ஃபுல்லா லெக் பீஸ் போட்டீங்கனாலும் செம்மையா இருக்கும் டேஸ்ட்டு. மேக்ஸிமம் தோல் சிக்கனோட தோல் இல்லாம வாங்கிக்கோங்க. தோல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு பிடிக்காது தோலு. அது நிறைய ஃபேட் கன்டென்ட்டும் இருக்கும். ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இது இல்ல. அதனால மேக்ஸிமம் வந்து ஸ்கின் இல்லாத சிக்கனே பார்த்து வாங்கிக்கோங்க. தோல் இல்லாத சிக்கனு. பாருங்க சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்ட உடனே அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வருது தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சமா தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்க போறோம் பிரியாணி வேகறதுக்கு. அதாவது நான் 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி சொல்லியிருந்தேன். நான் 3 கப் அளவு பிரியாணி அரிசி போட்டிருக்கேன்.
4.25 இருந்து 4.5 கப் அளவு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம் தாராளமா. பாருங்க, இது நான் அரிசி ஃபைனலா ஊற வச்சேன் இல்லையா, அந்த தண்ணி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் அரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு ஃபைனலா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்கன்ட்டு. ஏன்னா அந்த தண்ணி தான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. பிரியாணி அரிசியோட தண்ணி பாருங்க, நல்லா பிரியாணி அரிசியில இருந்து தண்ணியை வடிச்சு வச்சுக்கோங்க. வடிச்சு வச்சு 4.5 கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாருங்க, நல்லா கொதிச்சு வருது ஏடு கட்டி. இது ஒரு தடவை கலந்து விட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வரைக்குமே நம்ம ஃபுல் ஹீட்ல வச்சுதான் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, அரிசி நல்லா வடிகட்டின பிறகு பிரியாணி அரிசிய கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தோட சென்டர்ல விடுங்க. சுத்தி போட வேண்டாம், பரத்தி போட வேண்டாம். சென்டர்ல போட்டீங்கன்னா ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு வச்சிருக்கணும் பிரியாணி அரிசிய. அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நீங்க அப்படியே லைட்டா பரத்தி விட்டு பொறுமையா கலருங்க. பிரியாணி அரிசி ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊறி இருக்கு. அதனால பிரியாணி அரிசி உடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க பொறுமையா கிளறி விடுங்க. பாருங்க, நான் எவ்வளவு பொறுமையா கிளறி விடுறேன். வேகமா கிளறி விட்டீங்கன்னா பிரியாணி அரிசி உடைஞ்சிரும். அப்புறம் உதிரி உதிரியா வராது, குழஞ்சும் போயிடும். அதனால நீங்க பார்த்து பொறுமையா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஊத்துன அரிசி தண்ணி வந்து அரிசி இழுத்துக்கும். இப்ப அரிசி, சிக்கன், தண்ணி எல்லாம் ஈக்குவலான அளவுக்கு வரும்போது நீங்க தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி தட்டை ஓபன் பண்ணிட்டு அது மேல கொத்தமல்லி தூவிக்கலாம், புதினா தூவிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் அது மேல போட்டுக்கலாம். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தோசைக்கல் வச்சிருங்க அடியில தம் போடுறதுக்கு. பாருங்க, அரிசி, தண்ணி, நம்ம போட்ட சிக்கன் எல்லாம் ஈக்குவலா வந்துருச்சு. இந்த சமயத்துல நான் வந்து என்ன பண்றேன், ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ராசஸ் செய்யற வரைக்குமே அடுப்பு ஃபுல் ஹீட்ல தான் இருக்கு. இப்ப தட்டை போட்டு மூடினதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு பிரியாணி பாத்திரத்தை எடுத்துட்டு அடியில ஒரு தோசைக்கல் வச்சு இப்ப ஃபுல் ஹீட் வச்சிருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தோசைக்கல் ஹீட் ஆகணும். தோசைக்கல் ஹீட் ஆக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த 5 மினிட்ஸ்க்கு நீங்க ஃபுல் ஹீட்ல வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் ஃபுல் சிம்ல வச்சுட்டு தட்டை திறந்து இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு புதினாவோ, கொத்தமல்லியோ, நெய்யோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து உருக்காத நெய் கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உருக்கி நெய் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல நெய் ஆட் பண்ணல. வெறும் கொத்தமல்லி, புதினா தான் ஆட் பண்ணிருக்கேன். பாருங்க, ஆட் பண்ணிட்டு மேல தூவிட்டு ஒரு தட்டை போட்டு வெயிட்டுக்காக நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த இடிக்கல் இருக்கும் இல்லையா, நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போல, அந்த இடிக்கல்ல கூட வெயிட்டுக்கு வச்சுக்கலாம். 20ல இருந்து 25 நிமிஷம் நீங்க வந்து தம் போட்டாலே போதும். நல்லா உதிரி உதிரியா டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடும். பாருங்க, 20 நிமிஷம் மேல ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு வந்து இது 25 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வச்சேன். பாருங்க, எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கரண்டிய வச்சு ஓரங்கள்ல கொஞ்சமா தள்ளி பாருங்க. தண்ணி இருக்கு அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தம் போடுங்க. தண்ணி இல்ல, கரெக்டா வத்திடுச்சு அப்படின்னா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க உருக்குன நெய்ய வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்துனீங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. பிரியாணி எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க, ஹோட்டல்ல செய்யற மாதிரி. நான் எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. எல்லாமே வந்து வீட்ல அரைச்சது. ஃபர்ஸ்ட் கரம் மசாலா அண்ட் பிரியாணி மசாலா மட்டும் தான் கடையில வாங்கினது. மற்றது எல்லாமே வீட்ல தான் நம்ம செய்யறோம்.
பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா இருக்கு. நான் சொன்ன ஸ்டெப்பா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தண்ணியில இருந்து அரிசில இருந்து நான் சொன்ன அளவே நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி டேஸ்டியான ஈஸியான நல்லா உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்கும். இது கூட அவிச்ச முட்டை ஆனியன் ரைத்தா வச்சிருக்கேன். நீங்க வேணா கத்திரிக்காய் கொத்து சால்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது எலும்பு போட்ட சால்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பாக்குறவங்க வியூவர்ஸ் வந்து வெறுமனே பார்த்துட்டு போறீங்க. லைக் கொடுத்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். நான் இதுல எதனா தப்பு இருக்கு இல்ல இதுல என்ன ஆட் பண்ணணும் மறந்துட்டேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த தடவை திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக லைன்ல காத்துட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனதர் வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.